பிரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாக இருக்கிற அன்வர் ராஜா அவர்கள் ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் ரொம்ப பரபரப்பாக என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி பேசப்பட்டது. ஆனால் இருந்தாலும் அன்வர் ராஜா சொல்றாருல, அப்போ பார்த்தீங்கன்னா இது சாத்தியம்தான், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியுது, கணிக்க முடியுது. தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூல ஐயா அன்வர் ராஜா என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு. அதிமுகல யார் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயத்த கேள்வி கேட்கும்போது, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவங்களுடைய கருத்துப்படி, அவங்களுடைய ஆசைப்படி, அவங்களுடைய கனவுப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுன்னா அதிமுகல இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண சொன்னார். ஸோ அதன்படி அதிமுகல இருந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனா அது இபிஎஸ் இல்லை அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறார். பல விஷயங்கள் அவருக்கு என்ன பண்ணிருக்கோம், அதிமுக இருக்கும்போது டிஸ்கஷன்ல வந்திருக்கும், கேட்டிருப்பாரு. ரொம்ப தலைமைக்குள்ள ரொம்ப ஐக்கியமா இருந்ததுனால நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா இங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுல இருந்து அன்வர் ராஜாவுக்கு பெருசா விருப்பம் இல்லை. அதாவது இந்த கூட்டணி தொடருமா ஒரு கேள்வி, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருமா, எதிர்கட்சியா வருமா, ஓட் பர்சன்டேஜ் பெறுமா, நிறைய கேள்விகள் அவருக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதுல நிறைய பேர் நிறைய வாட்டி என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியும் இருக்காரு தலைமை கிட்ட, இந்த கூட்டணி வேண்டாம், இது மக்கள் மத்தியில ஈடுபடாது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலையே நம்ம எந்த அளவுக்கு அடி வாங்கணும், பாஜக கூட கூட்டணி வச்சு எந்த அளவுக்கு அடி வாங்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ இந்த கூட்டணி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அன்வர் ராஜாவுடைய பேச்சை பெருசா எடுத்துக்கல. இதனுடைய விரக்தியின் காரணமா தான் இதுக்கப்புறம் நம்ம திராவிட கொள்கையில இருக்கணும்னா அது திமுக மட்டும்தான். ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா திராவிட கொள்கையில விழுங்கிட்டு வருது சனாதனமும் பாசிசமும். அதனால திராவிட கொள்கை நம்மளுக்கு வேணும்னா எம்ஜிஆர் கட்டி காத்த அந்த திராவிட கொள்கை கோட்பாடுகள், ஜெயலலிதா வழி நடத்தின அந்த திராவிட கொள்கை கோட்பாடுகள், இது எல்லாமே இருக்கிற இடம் ஒன்று, அது திமுக தான். நம்ம திமுக கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக பக்கம் வந்தார். அதிமுக பாஜக கூட்டணி எதிர்ப்பு நிலையில இருந்து அதிமுகல இருந்து திமுக பக்கம் வராரு அன்வர் ராஜா. அவர் சொன்ன தகவல் தான் இது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இங்க பாஜக அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்னு எஸ்பி வேலுமணியா இருப்பார், இல்ல செங்கோட்டையனா இருப்பார். எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. டிஸ்கஷன்ல இருந்திருக்கல சார். ஏன்னா நீங்க எஸ்பி வேலுமணி எடுத்துக்கங்க, அவரு சூப்பரா என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமியை வளைச்சு போட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியே வராங்க, வெளியே தோத்து போறாங்க. பாஜக பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு 10-11% என்ன பண்றாங்க, ஓட்டு என்ன பண்றாங்க, உயர்த்துறாங்க. ஆனா அது பாஜக மட்டும் இல்ல, பாஜகவோட கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் இருந்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். சோ இங்க அதிமுக ஒரு சில தொகுதியில டெபாசிட் இழக்கிறாங்க, ஒரு சில தொகுதியில 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு வராங்க. சோ இந்த அளவுக்கு சரிவு சந்திக்குது அதிமுக. உடனே தேர்தலாம் முடிஞ்சது, திமுக இங்க 40க்கு 40 எடுத்துருச்சு. எஸ்பி வேலுமணி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா கணிசமான தொகுதிகளை நாங்க என்ன பண்ணிருப்போம், வென்றிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தை இங்க இருக்கிற பாஜக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி என்ன சொன்னது கரெக்ட் தான், அதிமுக இங்க கூட கூட்டணி இருந்தா அவங்களும் கணிசமான தொகுதியில வாங்கியிருப்பாங்க, நாங்களும் கணிசமான தொகுதியில வென்றிருப்போம் அப்படின்றது அவங்களும் சொல்றாங்க. சோ இந்த பேச்சுகள் அடிப்பட்டதுல அப்பவே பாஜக அதிமுக கூட்டணி சேரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எஸ்பி வேலுமணியும் வந்துட்டாரு, பாஜகவும் வந்துருச்சு. சோ அதற்கான காய்களை எஸ்பி வேலுமணி மூலமா பாஜக என்ன பண்ணுது, நகர்த்திட்டே வருது. எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, தொடர்ந்து அதிமுகல எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய விஷயத்தை என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். கூட்டணிக்கு வச்சுக்கலாம், கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல வேண்டாம் வேண்டான்ற ஒரு எதிர்ப்பு நிலையிலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதனாலேயே ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு எதிரும் புதிரமாவே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும். எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவிலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை, ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுறாரு. ஆனா அந்த கல்யாணத்துல முழுக்க பாஜக காரங்கள் என்ன பண்றாரு, குவிக்கிறார். குவிச்சு நான் பாஜகவுடைய ஆதரவாளர் தான், அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் எனக்கு முன்னாடி இருக்கு, ஆனா நான் முழுக்க பாஜக பின்னாடி தான் இருக்கிறேன் அப்படின்றது நிரூபிக்கிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள். சோ இப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, தொடர்ந்து இபிஎஸ் என்ன பண்றாரு, முயற்சிக்கிறார். ஆனா இபிஎஸ் பிடி கொடுத்து போக மாட்டேங்கிறார். அப்போ பாஜக ஒரு பிளான் என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா, செங்கோட்டையனை தூக்குவோம்,
அதாவது அமித்ஷா அவர்கள் இங்க சிவராத்திரிக்கு வந்தார் ஈஷா யோகா மையத்துல. அங்க வரும்பொழுது எஸ்பி வேலுமணி, அமித்ஷா, அப்புறம் செங்கோட்டையன் 3 பேர் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அப்போ எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் தான் செங்கோட்டையன். எம்ஜிஆர் காலத்திலேயே இவர் ஆட்சியில இருக்கும்போது மினிஸ்டர் பதவியில இருந்திருக்கிறார், அமைச்சர்கள் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் கூடவே என்ன பண்ணிருக்காரு, பயணிச்சிருக்காரு. சீனியர் பார்த்தா இவர் தான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ்லாம் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. சோ இங்க பாஜக அதிமுக கூட்டணி வைக்கணும்னா, எடப்பாடி பழனிசாமி உள்ள வரணும்னா பாஜக சூஸ் பண்ண ஒரு ஆளு தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனே நம்ம என்ன பண்ணுவோம், பொதுச் செயலாளரா மாத்திருவோம். ஏன்னா பாஜக என்ன நினைச்சதுன்னா, அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவை நினைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, ஓபிஎஸ் சேர்த்துப்போம், எல்லாரையும் சேர்த்துப்போம், பாஜக கூட்டணி வைப்போம். இவரு எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சோ பாஜக என்னன்னா செங்கோட்டைன்ற ஒரு மெட்டீரியல் என்ன பண்றாங்க, சூஸ் பண்றாங்க. செங்கோட்டையனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்கிடலாம். இபிஎஸ் வெளியே தள்ளிடுங்க, செங்கோட்டையனை எடுத்துன்னு வந்து பொதுச் செயலாளரா மாத்துங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலேயே இந்த கூவத்தூர்ல நடந்த முதலமைச்சர் தேர்வு பந்தயத்துல முதல் ஆளா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். எல்லாருமே கணிச்சிட்டாங்க, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர், சின்னம்மா கைய காட்ட போற ஒரு ஆளு யாருன்னா செங்கோட்டையன் தான் அப்படின்னு பேனர் கிண்ணர்லாம் அடிச்சிட்டாங்க, போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்க. ஆனா யூட்டன் அடிச்சு என்ன பண்ணாங்க, சசிகலா அவர்கள் இபிஎஸ் என்ன பண்றாங்க, கை காமிச்சிட்டாங்க. சோ அப்போ அவருக்கு ரொம்ப ஏமாற்றம் தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு, நம்ம தான் சீனியர், அடுத்தது நம்மளதான், நம்ம சசிகலாவுக்கு ரொம்ப விசுவாசியா இருந்தாரு. சோ நம்மளதான் கை காட்டுவாங்க அப்படின்னு டக்குன்னு பார்த்தா இபிஎஸ் மேல என்ன பண்ணிட்டாங்க, கையை போட்டு இவர் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டாங்க. அதுலயே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அது இது செங்கோட்டையனை ஏத்துக்கிற மனப்பான்மையில எல்லா அதிமுக தொண்டர்களும் வந்துட்டாங்க. ஸோ டக்குன்னு இபிஎஸ் மேல கை போட்டதுனால அப்படியே எல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சூறாக இருந்தா அதுக்கப்புறம் வந்து டேக்அப் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக போட்டா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், அவர் சீனியர்ன்றதுனால அவர் ஏத்துக்கிறதுக்கு தான் இருந்தாங்க. சோ இது நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாரு, நைட்டோட நைட்டா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அமித்ஷா கிட்ட பேசி கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்க பொதுச் செயலாளர் பதவியில இருந்து என்ன தூக்க வேண்டாம், செங்கோட்டையனை உள்ள கொண்டு வர வேண்டாம், உங்களுக்கு என்ன அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும், அவ்வளவுதானே, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிகளை காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துறதுக்காக, தன்னுடைய மேல இருக்கிற எல்லா கேசுகளையும் விடுவிக்கிறதுக்காக பாஜக கூட என்ன பண்றாரு, கூட்டணி வச்சுட்டாரு. இப்போ பாஜக கையில் எடுக்கிறது என்னன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. இங்க நீங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க, ஹரியானா எடுத்துங்க, ராஜஸ்தான், எல்லா மாநிலத்திலும் பாஜக ஆளாத மாநில கூட்டணி ஆட்சி இருப்பாங்களா, எல்லா மாநிலத்துங்க பாஜக புறவாசல்ல வந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி ஆட்சி வச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி வச்சு அந்த கட்சிகளை எப்படி பிளவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ஹிஸ்டரியாவே இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து பொய் சொல்றதுல அவர்ல உண்மையா தான் நம்ம சொல்றோம். நீங்க மகாராஷ்டிராவே எடுத்துங்களேன், தேசியவாத காங்கிரஸ் எப்படி உடைச்சு இது பண்ணாங்க, அதே போல சிவசேனா கட்சி எப்படி உடைச்சு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக திருவிளையாடல ஒண்ணு. சோ அதே திருவிளையாடல பாஜக தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சது. அதுக்கு துடுப்பிச்சுட்டாதான் எஸ்பி வேலுமணி எடுத்தாங்க, செங்கோட்டையன் எடுத்தாங்க, இபிஎஸ் இப்ப கையில எடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு என்ன பண்றாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு இதை முழுசா எதிர்த்துட்டு என்ன பண்ணணும் சொல்லணும், அதுவும் ஒரு எதிர்க்க மாற்றாரு. இங்க முதலமைச்சரை நாங்க அதிமுக இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க, முதலமைச்சர் அதிமுக தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது எடப்பாடியோ எஸ்பி வேலுமணியோ செங்கோட்டையனோ யாரோ, பாஜக சொல்றத அப்படியே என்ன பண்ணணும், செய்யணும், கேட்கணும். இதுக்கு ஒரு ஆளு யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்படின்றத பாஜக அனலிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ யாரை நம்ம இங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு எஸ்பி வேலுமணி. சோ எஸ்பி வேலுமணி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எதிர்ப்பலையில நிப்பாங்க. சோ செங்கோட்டையன் தான் சரியான ஒரு ஆளு அப்படின்னும் பொழுது செங்கோட்டையன் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து நிப்பாடுறாங்க. இப்போ அவங்களுடைய கூற்றுப்படி, அவங்களுடைய கருத்துப்படி, அவங்களுடைய கனவுப்படி அதிமுக பாஜக கூட்டணி இங்க ஆட்சி அமைஞ்சுட்டா செங்கோட்டையனை முதலமைச்சரா ஆக்குவாங்க. ஏன்னா செங்கோட்டையனை முதலமைச்சரா ஆக்கிட்டா பாஜகவுக்கு அவர் என்ன பண்ணுவார், ஒத்து ஊதுவார். அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் முன் வந்துருவார். சசிகலா உள்ள கொண்டு வந்துருவாரு, ஓபிஎஸ் கொண்டு வந்துருவாரு, டிடிவி தினகரன் கொண்டு வந்தாரு. சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு ஆளு பாஜக சொல்ற
கேட்டு கைப்பாவியா இருக்கிறத ஒரு ஆளுனா அது செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பாஜக இங்க இருக்குது. இபிஎஸ் இதை தெரிந்து கொண்டே என்ன பண்றாரு, எதிர்க்காம இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தையும் அன்வர் ராஜா என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். உண்மையிலேயே இது யோசிச்சு பார்த்தா, அன்வர் ராஜா சொல்றதை வச்சு பார்த்தா உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா, இந்த பிளான் எல்லாம் பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, இன்னும் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா பண்ணும். ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டா இங்க டெல்லிக்கு குடைச்சல் கொடுக்கிற ஒரே மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். ஆளா துணிஞ்சு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. தொகுதி மறுவரையா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், இந்தி திணிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், ஆளா என்ன பண்றாங்க, எகிரி அடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அதுவும் திமுக அரசு எகிரி அடிக்குது. இங்க நீங்க அதிமுக கூட என்ன பண்ணிடலாம், நீங்க கேசு போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா உங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா திமுக அப்படி இல்லை. நீங்க பொய் கேஸ் போட்டாலும் அதை சட்ட ரீதியா என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. ஆளுநர் என்ன பண்றாங்க, எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, மசோதாக்கு கையெழுத்து போடுங்கன்னு, முடியாது அப்படின்னாரு. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டு சரியான வரலாற்று தீர்ப்பு. யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு வாங்கி. தமிழ்நாடு வாங்கி கொடுத்த தீர்ப்பு தான் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் ஆளுநர்கள் சட்டமன்றத்துக்கு உட்பட்டவர்கள். முதலமைச்சர் எது சொல்றாரோ அது ஆளுநர் கேட்கணும், ஆளுநருக்கு தனியா சட்டம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு பெற்றுக் கொடுத்த ஒரு தீர்ப்பு இனி இந்திய மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் உரித்தா இருக்கிறதுனா அது தமிழ்நாட்டை தான் பெருமை சேரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப கோபப்படுச்சுது. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு திமுக அரசு என்ன பண்ணாங்க, உரத்த சத்தமா சொன்னாங்க. சோ இப்படியா இருக்கும்பொழுது தமிழகத்தை நம்ம என்ன பண்ணலாம், அடக்கி வச்சுட்டா மற்ற மாநிலத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக இப்ப தமிழ்நாட்டை ஃபுல் போக்கஸ்டா என்ன பண்றாங்க, இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராட்டாங்க. இதுக்கு பாஜகவுக்கு அதிமுக உடந்தையா இருக்குது. சோ இதை எப்படியாச்சுன்னா இதை பண்ணோம், திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள விடவே கூடாது, மதவாதத்தை உள்ள விடவே கூடாது, பிரிவினவாதத்தை உள்ள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் ஓர் அணியில நின்று பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. சோ இது அதிமுக உணரவே மாட்டேங்குது. பாஜகவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து நீங்க வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எழுகுது. ஆனா இருந்தாலும் இங்க என்ன பண்றாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அன்வர் ராஜா போன்றவர்கள் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் வந்துடுறாங்க. சோ இப்போ ஒரு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, அதிமுக பாஜக இங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா முதலமைச்சர் இபிஎஸ் இல்லவே இல்லை, செங்கோட்டையன் இல்ல வேலுமணி அப்படின்ற ஒத்த கருத்துல அவர் என்ன பண்றாரு, நிக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஆட்சியை பிடிச்சுன்னா முதலமைச்சர் வேட்பாளரா இபிஎஸ் இருக்க மாட்டார், ஒன்னு செங்கோட்டையன் இல்ல எஸ்பி வேலுமணி அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.